இந்த கோவிலில் விஸ்வாமித்திரர் வந்து அந்த இடத்துல வந்து இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுத்தது விஸ்வாமித்திரர். நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இழப்பே இனிமேல் வராதுங்கன்னு. யாருக்காக இருந்தாலும் வராது. எல்லா கோவிலும் 4000 வருஷம்தான். அந்த கோவில் மட்டும் 4,76,000 வருஷங்க. அப்போ எவ்வளோ பெரிய கோவில்னு சொல்லுங்கள். அந்த கோவில் பார்த்தீங்கன்னா கடலோர பகுதியில் சிம்பிளாக தான் இருக்கும். அந்த இடத்துல எந்த ஒரு வசதிகளும் இல்லை. ஆனால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சக்தி ரொம்ப அதிகம். அப்போது அந்த கோவிலில் அந்த ராமர் வந்து அங்கேயே பூஜை பண்ணினதா ஒரு வரலாறு உண்டு. தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லைங்க. விஸ்வாமித்திரர் தான் குடும்ப ஜோசியர். அப்போது ஜாதகத்தை எடுத்து பார்த்து உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குதுங்க ராஜா, புத்திர யாகம் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த யாகத்தை ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி தசரத மகாராஜா ஆணையிடுறார். உடனே இந்த யாகம் நடத்துகிறாங்க. யாகம் நடத்தி முடிஞ்சோடனே 10 மாதத்தில் ராமர் பிறக்கிறார். ராமர் பிறந்த உடனே விஸ்வாமித்திரர் கையில் தான் கொடுக்குறாங்க. ராமர்னு பேர் வச்சது விஸ்வாமித்திரர்.